Okay, so we are discussing about n-type semiconductor. You can write in n-type semiconductor, as we discussed already, pentavalent impurity. Pentavalent outermost 5 electrons இருக்கும் இல்லையா? Pentavalent impurity atoms. Pentavalent impurity atoms, as I said, pentavalent impurity na என்ன சொல்லலாம்? Phosphorus சொல்லலாம் இல்லனா arsenic சொல்லலாம் ரெண்டுமே. Phosphorus or arsenic are added which are surrounded by germanium or silicon or germanium. Okay, so impurity concentration already நான் சொன்ன மாதிரி இதில் எவ்வளோ impurity add பண்ணுவோம் அப்படின்னா 1 in 10 to the power of 4 atoms. Impurity concentration would be 1 in 10 to the power of 4 atoms. அதான் வந்து impurity concentration. So இதோட n-type ஓட ஸ்ட்ரக்சரை நம்ம வரையலாம். Same thing, we have two types. So இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா conduction band அப்படின்னு சொல்கிறோம். Now we have a valence band. So இங்கே வந்து ஒரு சிலிக்கான் இருக்குது, silicon. So impurity வந்து we are adding a phosphorus. So this would be phosphorus and this would be silicon. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து bond create பண்ணிடலாம். So the bonds would be like this. Okay, so silicon or atomic number எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். Silicon or atomic number we already know, that is 4. Sorry, not atomic number வந்து 14. So outermost silicon outermost எத்தனை இருக்கும்? 4 electrons இருக்கும். 1 2 3 4 electron இருக்கும் சிலிகானுக்கு. phosphorus ஓட atomic number வந்து 15. so outermostல வந்து 5 இருக்குமா? so அப்ப நம்ம இங்க எழுதும்போது phosphorusக்கு you can write 1 2 3 4, but 4 fill ஆயிடுச்சு. பட் பாஸ்பரஸ்க்கு எத்தனை இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட்ல 5, பிகாஸ் 2 8 5. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்லையும் இல்லாமல் தனியாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன இருக்காதா, எந்த பாண்டிங்லையும் இருக்காமல் தனியாக இருக்கும். இதை வந்து நம்ம நார்மல் ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றது எல்லாமே ஆல்ரெடி பாண்டில் இருக்கும். ஸோ ரிமைனிங் திங் வில் பி பாண்டட் லைக் திஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டெம்பரேச்சரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, வென் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் லைட்டாக நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிடும், கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். பட் யூ ஹவ் டு கீப் ஒன் திங் இன் யுவர் மைண்ட், தட் இஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து பாண்டில் இல்லை அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும்போது அந்த எலக்ட்ரானால் வேலன்ஸ் பேண்டில் ஹோல் கிரியேட் ஆகாது. எப்போ அது வந்து பாண்டில் இருக்கோ அப்போ மட்டும்தான் என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஹோல் கிரியேட் ஆகும். தட் இஸ் ஆல்சோ யூ ஹவ் டு கீப் இட் இன் யர் மைண்ட். ஸோ இது வந்து எந்த பாண்ட்லையும் இல்லாததுனால இது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஈஸியாக போயிடும். அட் த சேம் டைம் இட் வில் நாட் கிரியேட் எனி ஹோல். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து திருப்பி நம்ம டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து திருப்பி போயிடும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து ஆல்ரெடி என்னவா இருக்குது அப்படின்னா பாண்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆயிரும், ஹோல் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு அது ஒரு நெய்பரிங் எலக்ட்ரான் அப்படி ஜம்ப் பண்ணோம், அந்த இடத்துல என்ன ஆயிரும், ஹோல் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹோல் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா எத்தனை எலக்ட்ரான், 1 2. ஸோ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது, ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குது. ஸோ இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இதனால எலக்ட்ரானிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த டைரக்ஷனில் ஹோல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். So when you write it, what happened, that is in the case la வந்து number of electrons is greater than the number of holes. correct? so electron வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, பட் எத்தனை ஹோல் இருக்கு, ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கு. so n type semiconductorல எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the electrons would be majority carriers and holes would be a minority carriers. so you can write here electrons அப்படின்றது வந்து you can say as a majority carrier and holes அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மைனாரிட்டி கேரியர். அதாவது ஹோல்ஸ் இல்லாமல் இருக்காது, இருக்கும், பட் ரொம்ப எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும்.
So electrons are majority carrier and holes are minority carrier. And what would be the total current? We know the total current would be current due to electron plus current due to hole nala irukum. Okay, so இதுதான் வந்து basic idea behind the n-type semiconductor. So n-type னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? It is the electron majority carrier and hole வந்து minority carrier. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, it represented by, அதாவது n type சொல்றேன். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்? இதுல எது அதிகமா இருக்கும்? எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப நெகட்டிவ்ல வரும். So electron would be a majority carrier அப்படினா we can say we can represent a positive charge and a dot. So இப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா this is representing n type. ஏனா எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? எலக்ட்ரான்ஸ் வெளியில போயிடுச்சுனா அந்த எலிமெண்ட் வந்து என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். இப்போ பாஸ்பரஸ்க்கு வந்து ஒரு எலக்ட்ரான் அனுப்பிடுச்சுனா that become positive, electro positive element. So இதுதான் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா p டைப்பை n டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். So this is how ஒரு பாசிட்டிவ் ஒரு டாட் அப்படின்றது வந்து எலக்ட்ரான். அதே மாதிரி இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம், that is called donor energy level அப்படினு ஒன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். donor energy level அப்படின்றது வந்து ஒண்ணும் கிடையாது. திருப்பி we can redraw this. So yeah, we have two things. இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா conduction band, இது வந்து வேலன்ஸ் பேண்ட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த எலக்ட்ரான் வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிரும்? வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆயிரும் இல்லையா? சோ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து பக்கத்துல கண்டக்ஷன் பேண்ட் பக்கத்துலயே வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்ல இல்லாம it would be in conduction band. Sorry, not in conduction band, nearer to the conduction band. So இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா donor energy level. donor energy level. இது வந்து கண்டக்ஷன் பேண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஈஸியா ஜம்ப் ஆயிரும். அதனால இது ரெப்ரசன்ட் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படினா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்காது. இட் வாஸ் இன் டோனார் எனர்ஜி லெவல். அந்த டோனார் எனர்ஜி லெவலுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் உள்ள எனர்ஜி கேப் வந்து 0.05 எலக்ட்ரான் வோல்ட் வந்து இருக்கும். Okay, so this is all about n-type semiconductor, and next video we are going to discuss about p-type semiconductor.